Assalamualaikum. Hello everyone. Welcome back to my channel Ben's Recipes. இன்னைக்கு நம்ம வெளியில் நல்ல ஃப்ளேக்கியாக உள்ளார சாஃப்டாக சூப்பரான பரோட்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் வாங்குறதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வீட்லேயே செய்யலாம் ஈஸியான மெத்தடில். அது நம்ம பிச்சோன்னா லேயராகவும் வரும். இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன் டைம் செஞ்சுட்டிங்கன்னா அப்புறம் நீங்களே கரெக்டாக செஞ்சுருவீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கணும், ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய், ரெண்டில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டே டைட்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது மாதிரி இதோட கரெக்டான பதம் என்னென்னா, நம்ம கையில் மாவு ஒட்டாமல் வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பால்ஸாக ரெடி பண்ணிக்கணும். நாங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பாலாக எடுத்துருக்கோம், நீங்கள் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். மாவு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த மாவை அப்படி வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சா போதும். இது நாகா மைதா தான், ஸோ 1/2 மணி நேரத்தில் நல்லா புளிச்சிரும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்று எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணணும். சப்பாத்தி ரோலரை வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம், கையால் பண்ண முடியலன்னா. இது மாதிரி விசிறணும். விசிற தெரியலனா ஃபுல்லாக நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கத்தி வச்சு கோடு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது 2 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி தோசை தாவாவில் போட்டு எடுத்தால் முடிஞ்சிடும். அவ்வளோதான். ரொம்ப தின்னாக பண்ணக்கூடாது, மீடியம் சைஸில். ஃபஸ்ட்டு போட்டுட்டு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நெய் ஊற்றணும். நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். இல்லை தனித்தனியாக கூட ஊற்றிக்கலாம், ஆனால் 2மே ஊற்றணும். நெய் ஊற்றினா தான் மேலே கிறிஸ்பியாக வரும். அப்படியே திரும்பி போட்டுக்கிட்டே இருந்தால் போதும், வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். மேலே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா தட்டிக்கணும். இந்த மாதிரி இப்படி தட்டினீங்கன்னா தான் லேயர்ஸ் வரும், இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும். இப்படி தட்டினீங்கன்னா தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பிச்சு பார்த்தா கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.